السلام عليكم ورحمة الله وبركاته. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்துஃபிஉல் மஸாபீஹ் இதா ரகத்தும். நீங்கள் தூங்கச் செல்லுகின்ற பொழுது உங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய விளக்குகளை அணைத்து விடுங்கள். வகல்லிகுல் அபுவாப், கதவுகளை தாளிட்டு கொள்ளுங்கள். வஅவுகுல் அஸ்கியா, தண்ணீர் பிடித்து வைத்திருக்கக்கூடிய இந்த பாத்திரங்களை அதனுடைய வாய்களை மூடிவிடுங்கள். வஹம்மிரு தஆம் வஷ்ஷராப், உணவையும் குடிபானத்தையும் மூடி வையுங்கள். வஅஹ்பிசுஹு, அதை எதையாவது ஒரு பொருளை வைத்து அதை தடுத்து விடுங்கள். வலௌ பிஊதின் தஅருதுஹு அலைஹி, ஒரு குச்சியை வைத்தாவது அந்த பாத்திரத்தினுடைய மேலே நீங்கள் ஒரு தடுப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்போ இரவு நேரங்களில் படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னால் வீட்டில் இருக்கக்கூடிய விளக்குகளை அணைத்து விடுவது, கதவை தாளிட்டு கொள்வது, உணவுப் பொருட்களை மூடி வைப்பது, இதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்று தந்திருக்கிறாங்க. உணவுப் பொருட்களை ஏன் மூடி வைக்கணும்? அது பல காரணங்கள் சொல்லப்படுது. அல்லாமா நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், மிக முக்கியமாக ஒரு 4-5 காரணங்கள் இருக்குது. ஒன்று, இரவு நேரங்களில் முசீபத்துகள் இறங்கும். அந்த முசீபத்துகளிடமிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு மூடி வைக்கும்படி நமக்கு சொன்னாங்க. ரெண்டாவது, ஷைத்தான்கிட்ட இருந்து பாதுகாப்பு தேடுறதுக்கு. ஷைத்தான் மூடி இருக்கக்கூடிய பொருளை திறக்க மாட்டான். ஒரு வீட்டினுடைய கதவு மூடி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை திறந்துட்டுலாம் வரமாட்டான். எங்கே திறந்து இருக்கிறதோ அங்கே தான் ஷைத்தான் போவான். அப்போ அதனால் திறந்து இருக்கக்கூடிய வீடுகளில் தான் ஷைத்தானுடைய அவனுடைய தீண்டுதல் அதிகமாக இருக்கும். ஒரு ஹதீஸில் இப்படி தெளிவாகவே வருது, பாத்திரங்களை மூடி வையுங்க, தண்ணீர் இருக்கக்கூடிய அந்த பைகளை நீங்கள் கட்டி விடுங்கள், கதவுகளை நீங்கள் தாளிட்டு கொள்ளுங்கள், விளக்குகளை அணைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஷைத்தான் லா யஹுல்லு சிகான், கட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த முடிச்சுகளெலாம் அவிழ்க்க மாட்டான். வலா யஃப்தஹு பாபன், மூடி வைத்திருக்கக்கூடிய கதவுகளை அவன் திறக்க மாட்டான். வலா யக்ஷிஃபு இனான், பாத்திரத்தை மூடிய கலட்டிலாம் அவன் கீழே வைக்க மாட்டான். அதனால் மூடி வச்சிருங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ ஷைத்தான்கிட்ட இருந்து பாதுகாப்பு கிடைக்கிறதுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொன்னார்கள். மூன்றாவது, நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், ஏதாவது நஜீஸ்கள், ஏதாவது அழுக்குகள் விழாமல் இருப்பதற்காக பாத்திரங்களை மூடி வைக்க சொன்னாங்க. அதே மாதிரி சில பறவைகள் அல்லது மிருகங்கள், சில புழு பூச்சிகள் அதில் விழுந்துடாமல் இருக்கிறதுக்காகவும் இவ்வாறு மூடி வைக்கும்படி நமக்கு சொன்னாங்க. சில மிருகங்கள் இருக்கிறது, அது மாதிரி சில பறவைகள் இருக்கிறது, அது வாய் வச்சிச்சு அப்படின்னு சொன்னால் அந்த தண்ணியை ஒழு செய்யக்கூடாது அப்படின்னு மார்க்கம் சட்டம் சொல்லுது. சில பறவைகளுக்கு அந்த சட்டம் உண்டு, சில மிருகங்களுக்கு அந்த சட்டம் உண்டு. அப்போ அதை ஒழு செய்கிறதுக்கு கூட அது லாய்க்கில்லாத தண்ணியாக மாறிடும். அப்போ இதெல்லாம் கவனத்தில் கொண்டு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாத்தையும் மூடி வைக்க சொன்னாங்க. மூடி வைக்க சொன்னதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அதில் எந்த பொருள் மூடி வைக்கப்பட்டிருக்குதோ அதில் தான் பரக்கத்து இருக்கும். மூடி வைத்து விட வேண்டும். எந்த ஒரு சமைச்சு ஒரு உணவு வச்சுருக்கேன் அப்படின்னா மூடி வச்சிடணும். ஏதாவது ஒன்று குடிக்கிறதுக்கு போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் மூடி வச்சிடணும். திறந்து வைத்திருக்கக்கூடியதில் பரக்கத்து இருக்காது. மூடி வச்சு நாம் அதை பரிமாறும் பொழுது பரக்கத்து நிறைய இருக்கும் அப்படின்னா. இப்படிலாம் பல காரணங்கள் சொல்லப்படுது. விளக்குகளை அணைக்க வேண்டும் என்று சொன்னதுக்கு என்ன காரணம்? நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான், விபத்துக்கள் ஏற்படாமல் பாதுகாக்கிறதுக்கு. அந்த நேரங்கள்லாம் இந்த விளக்கு திரி தான் வச்சுருப்பாங்க. அந்த விளக்கு திரி பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. ஆனால் இரவு நேரங்களில் ஏதாவது காற்றடித்து அந்த நெருப்பு எங்கேயாவது போய் ஓலை குடிசைகளில் பட்டு அது ஆபத்தை ஏற்படுத்திடும். அல்லது எலிகளோ அல்லது பூனைகளோ அதை இழுத்துட்டு போய் எங்கேயாவது போட்டு யார் மேலேயாவது போட்டு அது விபரீதங்களை ஏற்படுத்திடும். அப்போ அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரங்களில் அதை அணைச்சிட்டு படுங்கன்னாங்க. அது இந்த காலத்துக்கும் பொருந்தும். இந்த காலத்தில் நவீனங்கள் வளர்ந்து விட்டு இந்த காலத்தில் கூட
அந்த கரண்ட் விஷயங்களை, எலக்ட்ரிசிட்டி பொருளை வந்து இரவு நேரங்களில் நாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு படுக்கிறது தான் பாதுகாப்பானதாக இருக்கும். ரெண்டாவது, அது வீண் விரயத்தை தடுக்கும். இரவு நேரத்தில் நாம் போட்டு எரிச்சிட்டு இருந்தா அப்படின்னு சொன்னால் அது வீண் விரயம், இஸ்ராஃப். இப்படி பல காரணங்கள் அதுக்கு சொல்லப்படுது. கதவுகளை தாளிடுதல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், திருடர்களிடமிருந்து பாதுகாப்பு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இந்த ஒட்டுமொத்த இந்த ஹதீஸும் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு சுருக்கமான செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், எதுலையுமே முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். இந்த உணவுகளை மூடி வைக்கிறதும் சரி, தண்ணீர் பாத்திரங்களை மூடி வைக்கிறதும் சரி, கதவுகளை தாளிடுறது, விளக்குகள் அணைக்கிறது, இந்த ஹதீஸில் வந்திருக்கக்கூடிய எல்லா செய்திகள் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்ன அப்படின்னு சொன்னால், முன்னெச்சரிக்கையாக இருங்க, கவனக்குறைவாக இருக்காதீங்க, அசால்ட்டாக இருக்காதீங்க. கவனக்குறைவு என்றைக்குமே நமக்கு ஆபத்தை ஏற்படுத்தும், பல்வேறு விபரீதங்களை ஏற்படுத்திடும். இஸ்லாம் வந்து அந்த கஃபலத் என்று சொல்லப்படக்கூடிய கவனக்குறைவை கூடாது என்று நமக்கு சொல்லுகிறது. நபிமார்கள் தன்னுடைய சமுதாயத்திற்கு முதல்ல அந்த கவனக்குறைவை தான் அவங்க எடுத்தாங்க. கவனக்குறைவு இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய விஷயத்திலும் சரி அல்லது உலகத்தினுடைய விஷயத்திலும் சரி நீங்கள் அவேர்னஸ் இல்லாமல் இருக்காதீங்க என்று நபிமார்கள் சமுதாயத்திற்கு சொன்னார்கள். என்றைக்குமே முன்னெச்சரிக்கை, நமக்கு வந்து ஒரு ஆபத்து இருக்குது அப்படின்னு தெரியும் பொழுது அதிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்குது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஷாம் தேசத்தை நோக்கி போய்கிட்டு இருந்தாங்க, சிரியாவை நோக்கி பயணம் பட்டுட்டு இருந்தாங்க. சிரியாவை நெருங்கிக்கிட்டாங்க. நெருங்கி கிட்ட போகக்கூடிய அந்த நேரத்தில் சில சஹாபாக்கள் வந்து குறுக்க வந்து மறித்து சொன்னாங்க, வழிமறித்து, நீங்கள் சிரியாவுக்கு போகாதீங்க, அங்கே வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு நோய் ஒன்று பரவி கொத்து கொத்தாக மனிதர்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள், அதனால் நீங்கள் பயணத்தை தொடர வேண்டாம், ஷாமுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அங்கே அப்படியே பயணத்தை நிறுத்திட்டாங்க. நிறுத்திட்டு சஹாபாக்கள்கிட்ட மஷ்வரா செஞ்சாங்க, ஆலோசனை செஞ்சாங்க. என்ன செய்கிறது, நம்ம அங்கேருந்து புறப்பட்டு சிரியாவுக்கு வந்துட்டோம், சிரியாவை நெருங்கியும் ஆச்சு, இப்போ உள்ளே போகிறதா வேண்டாமா, இந்த மாதிரி ஒரு செய்தி வந்திருக்குது. சில பேர் சொன்னாங்க, இல்லை நம்ம வந்தாச்சு போயிடும் அப்படின்னாங்க. சில பேர் இல்லை வேண்டாம், இங்கே ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு எதுக்கு போகணும் அப்படின்னு ரெண்டு கருத்து சொன்னாங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கடைசியில் ரெண்டாவது கருத்தை தான் எடுத்தாங்க. அதாவது அங்கே ஆபத்து இருக்குது, ஒரு பெரிய நோய் வந்து மக்கள் எல்லாம் அதில் சிக்கி உயிரை விட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிந்தும் கூட நான் என் கூட வந்திருக்கவங்களை வந்து அந்த ஆபத்தில் கொண்டு போய் நான் நிறுத்த மாட்டேன், தெரிஞ்சும் அந்த ஆபத்தில் போய் நான் தள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க திருப்பி அந்த பயணத்தை மதீனாவை நோக்கி திருப்பினார்கள் என்று வரலாறு நமக்கு சொல்லுகிறது. சஹாபாக்கள் எல்லோருமே வந்து இறைவனுடைய விதியின் மீது அபாரமான நம்பிக்கை உள்ளவர்கள். அல்லாஹ் நாடியதை தவிர எதுவும் நடக்காது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஹதீஸில் வந்திருக்குதா இல்லையா, அல்லாஹ் ஒருவருக்கு நன்மையை செய்ய நாடிவிட்டால் உலகமே சேர்ந்து முயற்சித்தாலும் அதை தடுக்க முடியாது. ஒருத்தருக்கு அல்லாஹு தஆலா ஒரு ஆபத்தை ஏற்படுத்தணும்னு நாடிட்டான்னா உலகமே சேர்ந்து முயற்சித்தாலும் அதை தடுக்க முடியாது. அப்போ அல்லாஹ் நாடியது தான் நடக்கும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமானது. இது சஹாபாக்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்போ துணிஞ்சு போயிருக்கலாமே அப்படின்னா, அங்கே ஆபத்து இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்ச பிறகு நாம் அங்கே போய் விழக்கூடாது. அல்லாஹுடைய விதியை தாண்டி எதுவும் நடக்காது என்று தெரிந்திருந்தும் கூட, அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஆபத்தை நம்ம தேடி போய் விழக்கூடாது. அல்லாமா குர்துபி ரஹமத்துல்லாஹி அலைஹி இந்த வரலாறுக்கு அதைத்தான் விளக்கம் சொல்கிறார்கள். லா மஹீஸலில் இன்சானி அம்மா கத்தரஹுல்லா, அல்லாஹ் எதை விதித்தானோ அதிலிருந்து நாம் தப்பிக்க முடியாது, அதுக்கு மாற்றமாக எதுவும் நடக்காது. இருந்தாலும் வலாக்கின் அமரனல்லாஹு தஆலா பித்தஹர்ருஸி மினல் மகாவிஃபி வல் முஹ்லிகாத்தி, அதே அல்லாஹ் தான் ஆபத்திலிருந்து உன்னை நீ பாதுகாத்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். நான் தவிர எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்கிறதும் அல்லாஹ் தான். அதே அல்லாஹ் தான் சொல்கிறான், உனக்கு ஆபத்து இருக்கும் தெரிஞ்சும் அதில் போய் விழாத, உனக்கு அழிவு ஏற்படும், அங்கே போனால் உனக்கு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சும் நீ போகாத, அப்படி போன அப்படின்னு சொன்னால் அது ஓ மேலே தப்பு அப்படின்னு சொல்லி இஸ்லாம் நமக்கு ஷரியத் சொல்கிறது, அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். அப்போ ஒரு பிரச்சனை வந்த பிறகு தீர்வை காணுவதற்கு ஓடுவதை காட்டிலும் வர்றதுக்கு முன்னாடியே நாம் நம்மை தற்காத்து கொள்வது, முன்னெச்சரிக்கையாக இருப்பது, அதுதான் புத்திசாலித்தனம், அறிவாளித்தனம். எல்லா விஷயத்திலும் இது பொருந்தும். நோய் வர்றதுக்கு முன்னாலே நாம் உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறது தான் ரொம்ப பொருத்தமானதாக இருக்கும். கண்டதையும் சாப்பிட்டு அதுக்கு பிறகு சுகர், ப்ரெஷர் அது இதுன்னு கஷ்டப்படுறதை விட, அந்த நோயை போக்குறதுக்கு மருத்துவத்தை தேடி அலையிறதை விட ஆரம்பத்திலே கண்ட்ரோலாக இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் கிடையாது.
குழந்தைகளை வளர்க்குற விஷயத்துல அதே மாதிரி தான். சின்ன பிள்ளையாக வளர்ந்து வரக்கூடிய அந்த பருவத்திலேயே அவங்க மேலே நாம் கண்ணும் கருத்துமாக கவனமாக இருந்து அவங்கள சரியான முறையில் பாதுகாத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் பிற்காலத்தில் வருந்த வேண்டிய நிலை இல்லை. சின்ன பிள்ளையில் அவங்கள நம்ம கவனம் இல்லாமல் விட்டுட்டு கண்டவன்ட்டையும் பழக விட்டுட்டு கெட்ட குணங்கள்லாம் அவனுக்கு வந்த பிறகு என் பையன்ட்ட இப்படி ஒரு பழக்கம் வந்துருச்சு, இந்த மோசமான குணம் வந்துருச்சு, அவனை எப்படியாவது பாதுகாத்து கொடுங்க, அந்த குணத்திலேருந்து அவனை மீட்டு கொடுங்கன்னா முடியாது. ஏன்னா அந்த சின்ன பருவத்திலேயே அவனுக்கு அந்த குணம் வந்துடாமல் பாதுகாக்கணும், கெட்ட ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படாமல் அவனை பாதுகாக்கணும். அந்த நேரத்தில் முன்னெச்சரிக்கையாக இல்லாமல் கவனக்குறைவாக இருந்துட்டு அதுக்கு பிறகு வருத்தப்படுறதுல அர்த்தமே இல்லை. அப்போ எல்லா விஷயத்திலும் முன்னெச்சரிக்கை வேண்டும் அப்படிங்கிறத தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த முன்னெச்சரிக்கையை விழிப்புணர்வை நம் சமுதாயத்திற்கு வழங்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.